வந்து பக்திமான் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து காலையில மத்தியானம் சாயங்காலம் சாமியை வந்து கும்பிடுறத வழக்கமா வச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த ஊருக்குள்ள வந்து வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி அரசு வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனா வந்து ஊர்ல இருக்க பாதி மக்கள் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மீதி பாதி மக்கள் வந்து வெள்ளம் வந்ததுன்னா நம்ம அங்கிருந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வெள்ளமும் வந்துடுது, முட்டி அளவுக்கு தண்ணி வந்தது. ஊர்ல இருக்க மற்ற பாதி ஜனங்களும் அங்க இருந்து புறப்பட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கழுத்தளவுக்கு வந்து தண்ணி வந்துடுது. அப்புறம் வந்து அரசு வந்து படகு வந்து விடுறாங்க. வந்து மீதி இருக்க அங்கங்க இருக்க மக்களை கூப்பிட்டு படகு வந்து இவர் தாண்டி போகுது. அப்ப படகுல இருக்க மனிதர் என்ன பண்றாரு, இந்த பக்திமானை பார்த்து கூப்பிடுறாரு, வாங்க இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க, இதுதான் கடைசி, இதுக்கு மேல யாரும் தேட வர மாட்டாங்க, வந்துடுங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றது, கடவுள் வந்து என்ன காப்பாத்துவாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அந்த படகும் கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் இவர் வந்து கூரைமலை ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ வந்து அங்க ஒரு மரக்கட்டை வருது. அதை வந்து இவர் பிடிச்சி தப்பிச்சிருந்துருக்கலாம். அப்போ இவர் வந்து கடவுள் வந்து நேரடியா காப்பாற்றுவாருன்னு அப்பையும் காத்து இருந்து கடைசியில இறந்து போயிடாரு. அப்போ மேல் லோகத்துல போகும்போது அங்க சாமியை பாக்குறாரு. வந்து என்னை காப்பாத்துவேன்னு நான் இவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், கடைசியில வந்து என்னை காப்பாத்தவே இல்லை, நான் இறந்து போயிட்டேன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கடவுள் சொல்றாங்க, வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொன்னதும் நான் தான், அதுக்கப்புறம் வந்து படகுல வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டதும் நான் தான், அப்புறம் கடைசியா மரக்கட்டையா வந்ததும் நான் தான். நான் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தேன், ஆனா நீ அதை பயன்படுத்தி உயிர் தப்பிக்காம விட்டது உன்னோட தப்பு. நான் வந்து நம்பிக்கைக்கு தான் உறுதுணையா இருக்கேனே தவிர உன்ன மாதிரி மூட நம்பிக்கையான ஆட்களுக்கு நான் உதவி பண்றது இல்லை அப்படின்னு கடவுள் சொல்றாங்க.